ஒரு கரடி தனது வாழ்க்கையில் அழகாக வாழ வேண்டும் என்ற ஆசையுடன் ஒரு வயதான பெரியவரிடம் சென்று எனக்கும் வாழ வேண்டும் என்று கேட்கிறது. அதற்கு அந்த பெரியவர் சில பொருட்களை காட்டி இதில் உனக்கானதை தேர்ந்தெடு என்று சொல்கிறார். அப்போது மயிலின் நீண்ட அழகான வாலை பார்த்த கரடி எனக்கு இதுதான் வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்கிறது. ஆனால் பெரியவர் அது உனக்கானது இல்லை, உனக்கு ஏற்றதை எடு என்று அறிவுறுத்தினாலும் கரடி அதை கேட்காமல் வாளை எடுத்துக்கொண்டு தன்னுடன் இணைத்து காட்டில் பெருமையாக நடக்கிறது. அதை பார்த்த மற்ற மிருகங்கள் எல்லாம் அதை பாராட்டி பின்னால் வர ஆரம்பிக்கின்றன. ஆனால் திடீரென வேட்டைக்காரர்கள் வந்ததும் எல்லா மிருகங்களும் ஒளிந்து கொள்கின்றன. கரடியும் ஒரு மரத்துக்குள் ஒளிய முயற்சிக்கிறது. ஆனால் அதன் பீகாக்கின் வால் வெளியே தெரிந்ததால் வேட்டைக்காரர்கள் அதை மயில் என்று நினைத்து பிடிக்க வருகிறார்கள். பின்னர் அது கரடி என்று தெரிந்ததும் அதை பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். இந்த கதை நமக்கு சொல்லுவது, நமக்கு பொருந்தாததை ஆசைப்படி பிடிவாதம் பிடித்தால் அது நம்மை ஆபத்தில் தள்ளும் என்பதே. இதிலிருந்து என்ன தெரிகிறது இருக்கிறது, வச்சு வாழ கத்துக்கணும். ரொம்ப ஆசைப்பட்டா இப்படித்தான் ஆகும்.